எங்கடா போயிட்டானுங்க? அவ்வளோ தூரம் யாரா இருக்குண்டா? தூக்கிட்டு வரட்டா அவங்களே. கண்ட்ரோல் இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் ஞாபகம் இருக்கா? கேக்குதா? எங்களால் மரியாதை கொடுத்து அழகா கழிச்சு கொடுத்தாரு. கொஞ்சமாச்சு கழிக்கிறியா நீ? கல்ல போலாம் உட்காந்து இருக்கோம். நீங்க மரம் வெட்ட போனாங்களா வேற எது வெட்ட போனாங்களான்னு தெரியல. இன்னும் காணும் ஒருத்தனுங்க பெட்டி எடுக்க வந்திருக்காங்க. இறக்குவானையில சிம்மமலை நாங்கள் 2024 கடந்து வந்து 2025 வந்து 2025 முடிஞ்சு கிறிஸ்மஸும் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரப்போகுது. கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அதனால இயேசுவை கொண்டாடுறோம். அந்த நேரத்தில் பலத்த மழையில தான் நாங்கள் இருக்கோம். இங்கே இவங்ககிட்ட தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு. இவங்ககிட்ட பேட்டி எடுக்கும் முகமாக வந்திருக்கோம். உங்க பேர் என்ன? விராட் சரி சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? இந்த கடந்த காலம் எப்படி போணுச்சு? இந்த 2025 உங்களுக்கு வாழ்க்கையில ஆர்சிபி கப் வின் பண்ணிச்சு. எத்தனை வருஷத்துக்கு பிற்பாடு? முதல் நாள் நாங்க பல்லவத்து ரோட்ல அச்சாக்கியா இன்சூரன்ஸ்லையா? சரி உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு. நீங்க இப்ப கடந்த காலத்தை பத்தி, இந்த வருஷம் வேலை இல்லை, வீட்டுல ஏச்சு இல்லாத நாள் இல்லை, நீங்களா சொல்லிட்டீங்களா? அவர் என்ன சொல்ல இருக்கு? அதனால இந்த ஆண்டு எப்படி போணுச்சு? இந்த ஆண்டுனா கொஞ்சம் போயிருச்சு. அவ்வளோதான் போயிருச்சு கிழிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. உங்க பேர் என்ன? ஒரு பழைய லவ். நீங்க இந்த கடந்த காலத்தை பத்தி கவர்மெண்ட்டுக்கு போனாரு, ஒரு பிள்ளை லவ் பண்ணாரு. அவரு பேசும்போது என்ன இடையில அவர் கவர்மெண்ட்டுக்கு போனாரு, லவ் பண்ணாரு. நானே சொல்லுவேன் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த செய்தி மூலமா நான் வெளிப்படுத்தும். எங்க செட்ல இவருக்கு தான் வேலை இருக்கு. இவர் நல்ல அப்படி காட்டுங்க, அப்படி காட்டுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாத்துக்கங்க, அவங்க தான் நம்ம கொரியனர்ஸ். நாங்களும் லாகஸ் தமிழ். வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வராங்க, ஸ்ரீலங்காவுக்கு. அவங்கள வந்து நம்ம வரவேற்கணும். மற்ற எதுவும் பண்ணக்கூடாது. பார்த்துருக்கீங்க நீங்களே, கடந்த கால ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போகுது, அப்படி எப்படி போணுச்சு. அதெல்லாம் தவறு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது. அவங்கள கூப்பிட்டு ஒரு ஆய் காட்டலாம், ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். எங்கே நீ எப்படி நீ நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்கு இந்த இடம் நல்லா இருக்குது, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும், சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதெல்லாம் விட்டு தவறான வாழ்க்கையில் போவாங்க தம்பி. நீங்கள் யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது. எல்லாரும் பேர் தானே மதித்தல். அவங்களுக்கெல்லாம் கண்ணாடி கொடுக்குறாங்க. ரஜினி இல்ல, அவத்தார் எனக்கு தெரிஞ்சு அவன் படமே பார்க்க மாட்டான். அவத்தார் படம் பார்க்க இருக்காண்டா நேற்று. அவதார் மாதிரி ஏறி இருந்தா வந்து போயிடுச்சு. இப்பதான் காட்டுங்க வருது ஜொலியை கொண்டு போவாடி. அவசரமா விழுவுங்க, அவசரமா போயிடலாம். ஏய் சறுக்குது சடுகுடு கப்பையில ஓடு. அது எவ்வளவு எங்களை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க.
நான் பாவம் கிறிஸ்மஸ் வருது, நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க, சமைச்சு கூட கொடுக்கலாம். அதனால நாங்கள் ஒரு கேட்க மாட்டீங்க. ஹெல்ப் கேட்கலாம், அதுக்கும் ஸ்பெஷல். கேக்கா, அதனால தான் அவருக்கு நான் யாழ்ப்பாணம் போறேன். யாழ்ப்பாணத்துக்கு போக இருக்கவர் இவரையும் நான் எடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் மறையிட்ட வந்துட்டோம், அவங்கள விட்டுட்டு ஹெல்ப் பண்ண கொடுக்கறதுக்காக தான் வந்தோம். அதை மட்டும் எடுத்து பைக்ல விட்டு இப்போ நான் இதில் தான் ஏற போகிறோம். ஃபஸ்ட்டு யார் ஏற போகிற? ஜெனிவின் ஓய். இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபில, அது நம்ம காலம். உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. முடியும். முடியல முடியல. என் புத்திய யாழ்ப்பாணத்தை பார்த்துட்டு யாழ்ப்பாணம் பார்த்ததே இல்லை. 5 வயசுல பார்த்துருக்கேன். அப்படியே தான் இருக்கும். ஒரு 5 வயசு இப்பயும் அதே யாழ்ப்பாணம் அதே இடத்துல தான் இருக்கும். 10 வயசு விட நீ 2 பேத்துல யார் போய் 5 சொல்றாங்க? வருஷம் பார்த்து ஒத்துக்கிறீங்களா? கையை கொடுத்துக்குங்க, கட்டி பிடிச்சிக்கங்க, கட்டி பிடிச்சிக்கங்க. எவனா நீ? இல்ல அப்படி இல்லை, மிச்சம் கண்டினியூ 5 வருஷம் தானே இது கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டினியூ போயிட்டு மாமா வீட்டுல மாமா இப்ப மாமா நீங்க பொண்ணு போறது அப்படி இல்ல, சடங்கோ பகல நான் போகல. பொண்ணு கேக் பார்க்கல. அதை நீங்க போறது பூப்பணி தண்ணீராட்டும் இல்ல, கல்யாணமும் இல்ல. இல்ல யாரோ ஒரு வயசான ஆணும் இல்ல, கல்யாணமும் இல்ல. யாரோ ஒரு வயசான அந்த கதை ஒரு வயதான பெண். அந்த கதை இல்ல, அது இல்ல, அது இல்ல. இப்ப சரி, உங்க சொந்தக்காரங்க எங்க சொந்தக்காரனுங்க தானே. டம்பர் கேள்வி எங்களுக்கு ஏன் சொல்லல? இத பாத்துக்கிட்டா இவங்க அப்பா அப்பா யாரு இந்த வீடியோ பாப்பீங்க தானே? நான் கேட்டுங்க. இந்த வீடியோ பாக்குற இவங்க விட்டு அந்த 60ஆம் கல்யாண மணமகனும் தாத்தா பாட்டியும் பெரியப்பாவும் பெரியம்மாவும் பாத்துக்குங்க. இவருக்கு நீங்க சொந்தம்னா இவருக்கும் நீங்க சொந்தம் தான். ஆனா இவருக்கு நீங்க சொல்லி இருக்கீங்கன்னா இவருக்கு ஏன் சொல்லல? ஏன் இவர வருத்தத்தை தெரிவிங்க ஏன் சொல்லல? ஏன்னா இவங்க நெருக்கம் காய்க்கும், சந்திர மாமாவும் காய்க்கும், லதாமாவுக்கு என்ன ஆச்சு? அதான் நீங்க இந்த வீடியோ பாப்பீங்க, என்னால நீங்க பேசுங்க. அது யாவும் எங்களுக்கு ஒரு வார்த்தை எப்படியுமே சொல்லுங்க. சொல்லலையா? இப்ப நான் இப்படித்தான் குடும்பம் பிரிக்கிறோம். நானும் தினேஷும் தான் அவங்களோட பெரியம்மாவும் பெரியப்பாவும். இவரு சொல்லி இருக்கோம் கொஞ்சம் ரப்பான சொந்தங்களுக்கு போயிட்டு ஒரு இனிமேஷன் வச்சுட்டு இவ்வளவுக்கு காரணம் பெரியப்பா. ஏ பெரியப்பா, உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. எங்க அம்மா இல்லையா? பெரியப்பா உள்ளுக்கு வச்சுக்கோங்க. இல்ல பெரியப்பா, நாங்க நேர்லயே வந்துட்டோம். நேர்ல வர பெரிய நீங்க அடுத்த வீடு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த அளவுக்கு வந்து பிஸ்கட்டை வரலையா? அங்க இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்தா இங்க வந்து காட்டுறேன். மலை உச்சம் இருக்கு, அதுக்கு அங்கிட்டு இன்னொரு மலை இருக்கு. ஆமா, இன்னொரு மலை இருக்கு. அண்ணாமலை என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, பெரியப்பா கால் பண்ணாரா பெரியம்மா கால் பண்ணாரா? மாமா சந்திர மாமா. இப்ப நாளா சந்திர மாமா நான் தான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு ரக்கானிக்கு கோபம் வருது. ஹலோ மாமா, இல சின்ன கண்ணு, இல என்னல சிரிக்கிற? ஏன் பயப்புல சிரிக்கிறாத? எங்கட அம்மாங்கிற அம்மா வந்து டவுனுக்கு போயிட்டாங்க. அப்படியால? அப்பா இல்லையால? இல்ல இல்ல, அப்பா கொழும்புல. சரி. என்னன்னா பாத்தீங்கன்னால இந்த மாசம் 24 மாதிரி 7
மன்னிக்கணும்ல. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா நான் தலையா 27 மாதிரி கல்யாணம் வச்சிருக்கோம்ல. கல்யாணமா யாருக்கு? ஆமா, அவனோட பெரியம்மாவுக்கு பெரியப்பாவுக்கு வச்சிருக்கோம்ல 60ஆம் கல்யாணம். சரிம்மா. ஆமால. சரில சரில அம்மாட்ட சொல்லி விடல. வைக்கிறோம்ல வைக்கிறோம். சோகத்துல அவனை எடுங்க, அவனுக்கு தான் சொல்லவே இல்லை. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சந்திர மாமா நீங்க பாத்தீங்கன்னா சந்திர மாமா உங்களுக்கு யாரு மாமா? சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு வயசோ இருக்குதான் யார் படுத்துக்காரா? ஒரு வயசோ இருக்குதான் யார் படுத்துக்காரா? ஏய் உனக்கு சந்திர மாமா உனக்கு யாரு மாமா? அவனுக்கும் மாமா உங்களுக்கும் மாமா எப்படி வரும்? இவங்க கூப்பிட்டு பழங்கினா நானும் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன் மாமா மாமா. நீ ஆனா அவங்களுக்கு வச்சவங்க உங்களுக்கு ஒரு காட்சி வைக்கிறது. நானும் இவங்கள பார்த்தேன் சின்னல இருந்து மாமா மாமா தானே சொல்லி வளர்ந்தேன். அம்மா அப்பா எதுவும் கவலைப்படாட்டி எனக்கு ஒரு மாயா இருக்கு. ஏன் எனக்கே கவலையா இருக்கு. சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ஏத்துக்க முடியல. எனக்கு காதல் தோல்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சைடு காதல் தோல்வி, ஒரு சைடு கல்யாண தோல்வி. இப்ப உங்களுக்கு காட்சி வச்சு காதல்லாம் வெட்டி தூக்கிடுங்க. ஒரிஜினலாவே நான் வில்லன்மா. உங்களுக்கு கல்யாணத்துக்கு காட்சி வச்சிருந்தா மட்டும் எப்படி இருக்கும்? நம்ம போறோமா போகலையோ வைக்கணுமா இல்லையா? வைக்கணுமா இல்லையா? வார்த்தை சொல்லணுமா இல்லையா? வைக்கணுமா இல்லையா? யாழ்ப்பாணத்துக்காரங்க இதை பார்த்துக்கிருந்தா நல்லா கேட்டுக்குங்க. ஒரு சொந்தக்காரனுக்கு வச்சிருக்காப்புல, இன்னொரு சொந்தக்காரனை மறந்துருக்காப்புல. அங்க நெஞ்ச பொழந்து துண்டு துண்டா கிடக்குது. எத்த மட்டும்தான் வரலன்னு. ஆனாலும் பரவாயில்ல, அந்த கல்யாண ஜோடிகள் இன்னும் ஒரு 40 வருடம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து போகும். ஆனா திருப்பி எங்களை தேடி வரக்கூடாது. தக்காளி எங்கேயோ தின்ட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்களே வந்தோம். அதே கணக்கு எடுக்காம பாருங்க. நாங்கள் 4 பேர் திரையில போகிறோம். டிரைவரை காட்டுங்க. டிரைவர் இவர் தான் டிரைவர். அவர் நான் ஆட்டோ எங்கண்ணா போகுது பாருங்க. இன்னைக்கு நம்ம பையிலே தான் வராங்க, தப்பா நினச்சிக்காங்க. நாங்கள் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். கஷ்டப்பட்டு செருப்பெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் 4 பேரும் மரத்தில் ஏறி உச்சிக்கே ஏறி வாது வேற வளைச்சி அவளத்தை விற்க எடுத்துட்டு வந்தோம். கஷ்டம் தெரியாமல் வராங்க வீட்டுக்கு. அவங்களையும் காட்டுது நான் தான் செய்ய. இவங்க தான் அவங்க. A few moments later. Merry Christmas. Jungle boy, jungle boy, jungle boy. Always ring the ring the ring the ring the ring. ஏன்னா ஜொலி வீட்டில் வாங்க கிட்டாங்க கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே கஷ்டப்பட்டு 4 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உச்சி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவன் சேண்டா மாதிரி தலையெல்லாம் போட்டு இருக்காரு. ஆட்டோ கூட வருவா
எவ்வித அற்புதம் செய்வார். என்னன்னா இவர் சின்ன வயசுல கெட்டபோது நல்லா செய்வார், எனக்கும் செய்ய தெரியாது, ஆனா இவர் நல்லா செய்வார். மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சின்ன பையன் பக்கத்துல உள்ளவங்கலாம் எனக்கு ஒன்று செஞ்சாங்க, எனக்கு ஒன்று செஞ்சாங்க, எனக்கு ஒன்று செஞ்சாங்க, எனக்கு ஒன்று செஞ்சாங்க, எனக்கு ஒன்று செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. எப்படி பழகுங்க? பழைய காலத்துல எங்க அப்பாவோட அப்பா இருந்தாரு. அவர் அந்த காலத்துல ஒரு அச்சில கலைஞர். அந்த டைம்ல அவர் அந்த ஒரு கவட்டையை வெட்டி அதுல ஒரு அந்த டீப் அது இப்படி கட்டி அதுல ஒரு கல் வச்சு இப்படி செஞ்சு அடி சொல்லி கொடுத்தாரு. ரிட்டையர் ஆயிடுப்பாரு. இல்ல அவர் ரிட்டையர் ஆகல. அவரோட கலைஞர் தாண்டா இவனோட கலைஞர். உடல் நிலை அவரு போயிட்டாரு, ஆனா அவருக்கு கலை வாழுதா இல்லையா? நினைச்சு எனக்கு ரொம்ப கவலைப்படாங்க. உங்களுக்கு நான் தாத்தா மாதிரி நாங்கள் வந்து யூடிஎஃப் தெரியல, யூடிஎஃப் ஃபோனில் இருக்கோம் ரெட் கலரில் இல்லாட்டி நாங்கள் வந்து எல்லாரும் மாதிரி வீடியோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இல்லை அப்போ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவீங்க தானே? எப்படி தருவீங்களா? அப்போ இப்படி இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே அமைச்சிருக்கோங்க. வெல்கம் டு பசங்களை பாருங்க vlogs. 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 Thank you. Subscribe பண்ணுங்க. அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால்.